ஆடிப்பூரம் எனக்கு எப்படி போச்சுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலைல 4:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு எப்போவுமே கிச்சனுக்கு வந்தோடனே நம்ம பண்ணுற வேலை பாலை காய்ச்சறதா தான் இருக்கணும். பாலை காய்ச்சிட்டு வாசலில் கோலம் போட போயிட்டேன். கோலம் வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாலாம் போடல, ரொம்ப சிம்பிளாக போட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருந்தது. முந்தின நாள் சண்டேன்றதுனால நம்ம நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சிருப்போம். அதனால் நான் முந்தின நாள் சாமிக்காக பண்ண வேண்டிய எந்த வேலையுமே பண்ணல. எப்போவுமே ஸ்பெஷலாக அந்த மாதிரி நாள்லலாம் முந்தின நாள் பாதி வேலையை முடிச்சு வச்சுருவேன். பட் அன்றைக்கி பண்ணலை. நைட்டு வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலைல இருந்துச்சு தான் அந்த வேலை எல்லாமே பார்த்ததுனால எவ்வளோ வேகமாக எல்லா வேலையும் முடிக்க முடியுமோ முடிச்சாச்சு. அம்பாலை வைக்கிறதுக்காக ஒரு மணப்பலகை வச்சு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு சிகப்பு துணி விரிச்சு அம்பாள், எந்த அம்பாள்னாலும் பரவாயில்ல, ஆண்டாளாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சு கும்பிடலாம். நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணேன். இந்த பாசிப்பருப்பு பாயசம் வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாமியை கும்பிட்டாச்சு. நான் வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறுமே ரொம்ப விசேஷம் அன்றைக்கி அம்பாளுக்கு வைக்கிறது. அதனால 2டையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாலை வந்து கோயிலில் அம்பாளுக்கு போடுறதுக்காக கட்டிட்டு பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு.